ஒரு கோயிலுக்குள்ளார ஒரு கட்சி கொடியெல்லாம் தூக்கிட்டு நம்ம போயிட்டு அங்க போய் கோஷம் போடுறது, இது என் மலை, இது 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 எங்கள் மலை அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் கட்சி என்ன? கொடியெல்லாம் எங்கேயும் போல சார். நேத்து திருப்பரங்குன்ற கோயில்ல கட்சி கொடி போயிருக்கு. கிடையாது. பிஜேபி கொடி. அது துவஜம். எது? அது வந்து சாஃப்ரான். சார் நேத்து போயிருக்கு சார். நான் வீடியோ காட்டுங்களா? நீங்க திருப்பரங்குன்ற வாங்க. கோயிலுக்குள்ளார கட்சி கொடி தூக்கிட்டு போயிருக்கீங்க பிஜேபி யாரும் கூட. போல. கட்சி கொடியே நேத்து எங்கேயுமே நீங்க நேத்து- கூட்டத்திலே காட்டுங்க பாப்போம். கோயிலுக்குள்ள தர்ணா உட்கார்ந்தவங்க கொடி வச்சிருக்காங்க பிஜேபி கொடி. சார் ப்ரொடெஸ்ட் பண்றது என் ரைட். அது ஓகே. ஆ. நீங்க நேத்து அந்த ப்ரொடெஸ்ட்ல எங்கேயா ஒரு இடத்துல பிஜேபி கொடியை கோயிலுக்குள்ள பிஜேபி கொடி போயிருக்கு சார். நான் அந்த ப்ரொடெஸ்ட் சொல்ல, கோயிலுக்குள்ள பிஜேபி கொடி எடுத்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. போக கூடாது. எப்படி எடுத்துட்டு போறாங்க? இதெல்லாம் என்ன இது? யாரோ இது ஒருத்தர் என்ன எடுத்துட்டு culture? போயிருப்பாங்க, இது தெரியாம. என்ன கலாச்சாரம்? சரி மாதேஷ் சொல்லிடுங்க. ஏப்பா மாதேஷ் சொல்லிட்டாரு, எடுத்துட்டு போகாதீங்க. கோயிலுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? கட்சிக்காரங்களுக்கு என்ன வேலைன்னா கோயிலுக்குள்ள இல்ல கொடியை பிடிச்சிட்டு உள்ள போய் என்ன ஓட்டு கேட்க போறீங்களா? கோயிலுக்குள்ள என்ன வேலைன்னா கோயிலுக்குள்ள என்ன வேலை? திருப்பரங்குன்றம் கும்பிட கோயிலுக்குள்ள போனோம், காப்பாத்த போனோம் சார் கோயில. கொடியை பிடிச்சிட்டு உள்ள எதுக்கு சார் போறீங்க? கட்சி கொடி நாளைக்கு திமுக காரங்க கொடி பிடிச்சிட்டு போனா சும்மா விட்டுருவீங்களா? நாங்க எடுத்துட்டு போல. அதையும் விவாதம் பண்ணுவீங்களா? நாங்க எடுத்துட்டு போல. நாங்க எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு போல. உள்ள பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் எல்லா இடத்துலயும் சொல்லலாம். எது கோயிலுக்குள்ள பாரத் மாதா கி எங்க வேணாலும் சொல்லலாம் பாரத் மாதா கி ஜெய். கொடியை பிடிச்சிட்டு பாரத் மாதா கி ஜெய் கோஷம். இது ஏன் மலை, இது அறிவு எங்கள் மலை. இல்லாம அறிவு மக்கி போன யூஸ்லெஸ் ஃபெலோஸ் ஈடியட்ஸ்க்கு தான் பாரத் மாதா கி ஜெய்னா என்னன்னு தெரியாது. பாரத அன்னையின் இல்ல புகழ் சார், ஓங்குக. உங்க பிரச்சாரம் பண்றதுக்கு கோயிலுக்கான தளம் கிடையாது. பாரத் கோயில் மாதா பாரத் மாதா கி ஜெய் பிரச்சாரமா? நான் உங்களை straight ஆ பிஜேபி கேக்குறேன். கொடியை எதுக்கு உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னு நான் கேக்குறேன். உங்களை இல்ல கேக்குறேன். சார், கொடியை பிடிச்சிட்டு மாதேஷ், போறது பிரச்சாரம் straight ஆ சொல்றேன். உங்களை கேக்குறேன் மாதேஷ். சார் மாதேஷ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சார் பாரத மாதாவுக்கு ஜெய் போடுங்க சார். கோயிலுக்குள்ள வச்சு போடாதீங்க. அததான் கேக்குறாங்க. பாரத் மாதா கி ஜெய் எங்க வேணாலும் போடலாம். கருவறை உள்ள கூட போடலாம். சார் கோயிலுக்கு எதுக்கு போறீங்க நீங்க? கொடி பிடிச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணவா போறீங்க நீங்க? பாரத் மாதா கி ஜெய் நாங்க கொண்டு வந்தது கிடையாதுங்க. பாரதம்ன்றது கடவுளுங்க, தாயிங்க, நீங்க மண்ணுங்க. நீங்க பண்ற அரசியல் நியாயம் தானன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சார். நாளைக்கே திமுக காரன் கொடி பிடிச்சிட்டு உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டா நீங்க விட்டுருவீங்களா? அது எவ்வளவு பெரிய விவாதமாக்கு. திமுக காரன் கோயில் உள்ள எதுக்கு போனா எல்லாருக்கும் தெரியுமே. பாக்குற மக்களுக்கு தெரியும். சொல்லுங்க. பாக்குற மக்களுக்கு தெரியும். சொல்லுங்க அவங்க சொல்லுங்க. புரிஞ்சுப்பாங்க. உங்க டைலாக் நான் விடுறேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. திமுக காரன் கோயில் உள்ள எதுக்கு போறான்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சார் இந்து முஸ்லிம் ஒற்றுமை